ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டென்டா கிருஷ்ணா. தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக மாற்றி ஒரு மிகப்பெரிய சம்பவம் இப்போ நடந்திருக்குங்க. பல வருடங்களாக டிஎம்கே ஏடிஎம் மட்டும்தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இப்போ ஒரு புதிய சக்தியாக டிவிகே கட்சி உருவெடுத்து அதிலும் முக்கியமான நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த முதல் தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். 234 தொகுதியில் கொண்ட தமிழ்நாட்டில் பெரும்பான் 118 தேவைங்க. ஆனால் டிவிகே 102 தான் கிடச்சிச்சு. காங்கிரஸ், சிபிஎம், விசிகே போன்ற ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் தற்போது ஆட்சி அமைக்க ரெடியாக இருக்காருங்க. நாளை மதியம் பார்த்தீங்கன்னா 3:15 ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்காருங்க. இதனால் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல பல இளைஞர்கள், சமூக இளைஞர்கள் கொஞ்சம் ஃபன்னாக அண்ட் ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். தேர்தலை மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இளைஞர்கள் கொடுத்த ஆதரவு தான் வருடங்களாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, ஊழல், விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளாக பார்த்தீங்கன்னா மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் விஜய் சார் பிரச்சாரங்களை நாம் தான் மாற்றத்துக்கான ஒரு சக்தின்னு சொல்லி எல்லார் மனசில் ஒரு நம்பிக்கை விதிச்சிருக்காரு. ஸோ குறிப்பாக முதல் முறையாக வாக்களித்த இளம் வாக்காளர் டிவிக்கு தான் ஆதரவு பிறப்பு. டிவிக்கு ஆதரவாக வாக்களித்த அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் டிவிக்கு பிரச்சாரம் மிகவும் வலுவாக இருந்துச்சு. ரீல்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் டிவிக்கு ட்ரெண்ட் ஆனிச்சுங்க. மறுபக்கம் டிவிக்கு இந்த நேரத்தில் பெரிய பின்னடைவு தான். கடந்த ஆட்சியில் பல திட்டங்கள் செய்திருந்தாலும் எதிர்பார்த்த அளவு இல்லைங்க. இதேபோல் ஏடிஎம்கே மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கு. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி 2 பெரிய கட்சிகளும் இடையில் இப்போ ஒரு புதிய பாதையை உருவாக்கியிருக்காருங்க. விஜய் ஆட்சி வந்தால் என்ன மாற்றம் வரும் எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக இருக்குதுங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கூறிய முக்கிய வாக்குறுதிகள் என்னங்க? இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி மாற்றம், ஊழல் ஒழிப்பு, இளைஞர்கள் பாதுகாப்பு, நலத்திட்டங்கள், இவையெல்லாம் எவ்வளோ விரைவாக செய்கிறாங்க எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ சில விமர்சனங்கள் இருக்குன்னு அரசியல் அனுபவம் குறைவு, கூட்டு ஆதரவு எவ்வளோ நாள் இருக்கும், நிர்வாகம் எப்படி சமாளிக்கின்ற கேள்வி கேட்குறாங்க. பட் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, புதிய மாற்றங்கள் தான், ஆனால் சவால்கள் அதிகமாக இருக்கும் அவர் கருத்து சொல்லியிருக்காருங்க. இப்போ சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய விவாதம் என்னன்னா, சினிமாவில் வெற்றி பெற்ற விஜய் அரசியல் அதை தொடர்வாரா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. இது ஆரம்பம் மட்டும்தான், ஆட்சி நடத்து சினிமா இல்லை என்ற விமர்சிக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, தேர்தல் தமிழ்நாடு அரசியல் ஒரு வரலாற்று திருப்பு முனையமாக வந்திருக்குங்க. 1952 பிறகு டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு சக்தி ஆட்சிக்கு வந்திருக்குங்க. அது பெரிய செய்திங்க. அதே நாளை பதவி விழா பார்க்க தமிழ்நாடு முழுவதும் மக்கள் ஆர்வமாக காத்திருக்காங்க. சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. டிவிக்கு அலுவலகம், விஜய் ரசிகர்கள் மன்ற கொண்டாட்ட சூழல் மிகவும் வேகமாக இருக்குதுங்க. விஜய் அரசியல் பயணம் வெற்றியாகுமா? தமிழ்நாடு உண்மையான மாற்றம் வருமா? உங்கள் கருத்தில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.